நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் பல முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் மத்திய அரசு ஒப்புதல் என தகவல். சர்வதேச அளவில் துரித பண பரிவர்த்தனையில் முதலிடம் பிடித்த இந்தியா. மாதத்திற்கு 1800 கோடி UPI பரிவர்த்தனைகள் நடப்பதாக புள்ளி விவரம் வெளியீடு. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த வானிலை மையம். ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. தமிழ்நாட்டில் நாளை 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி, தென்காசி, தேனி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனாக 53,340 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை பெருமிதம். மத்திய அரசின் பாராட்டு விருதுகளை பெற்று கூட்டுறவுத்துறை சிறந்து விளங்குவதாக நெகிழ்ச்சி. அதிமுக தலைமையிலான அரசில் கூட்டணிக்கு பங்கு கொடுக்க நாங்கள் என்ன ஏமாளிகளா என கேட்ட எடப்பாடி பழனிசாமி. கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். EPS-இடம் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் அந்த அர்த்தத்தில் பேசவில்லை என கூறியதாக நயினார் நாகேந்திரன் விளக்கம். அதனா திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணன் EPS பேசினேன். இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. வன்னியர் சங்கத்தின் 46வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி கொடியை ஏற்றி வைத்த பாமக நிறுவனர் ராமதாஸ். வன்னியர் உள் இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தும் அன்புமணிக்கு வாழ்த்து தெரிவித்ததால் தொண்டர்கள் உற்சாகம். எல்லாரும் நடத்தணும் சொல்றோம். போராட்டம் யார் செய்தாலும் வாழ்த்துக்கள் தான். அன்புமணி ஆதரவாளர்களான பாமக MLA-க்கள் 3 பேரை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து உத்தரவு. வழக்கறிஞர் பாலுவையும் தற்காலிகமாக நீக்கி வைத்து ராமதாஸ் தரப்பு அதிரடி. வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு ஸ்டாலின் அரசு, தமிழக அரசு ஸ்டாலின் அரசு, தமிழக அரசு ஸ்டாலின் அரசு கொடுத்து விடு. வன்னியருக்கு உடனடியாக உள் ஒதுக்கீட்டை கொடுத்து விடு. உச்சநீதிமன்றமே இடஒதுக்கீடு வழங்க அனுமதித்தும் திமுக அரசு தர மறுப்பதாக கண்டன முழக்கம். கண்டிக்கின்றோம் வன்னியர் விரோத ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். தடை இல்லை. வன்னியர் உள் ஒதுக்கீட்டிற்கு சட்டம் இங்கு தடை இல்லை. 10.5% இடஒதுக்கீடு செயல்பாட்டுக்கு வந்திருந்தால் வன்னியர்களில் 3800 மருத்துவர்கள் உருவாகி இருப்பார்கள். 6000 பேர் அரசு வேலைக்கு சென்றிருப்பார்கள். திமுக ஆட்சி வந்தவுடன்
அது சரியான முறையிலே நீதிமன்றத்திலே வழக்காடாத காரணத்தால் தான் நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்து ரத்து செய்தது. இன்னைக்கு அது தொடர்ந்து நடந்திருந்தால் 3800 பேருக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கும் வன்னியர்கள். இன்னைக்கு 800 பேருக்கு மருத்துவ பட்ட மேற்படிப்பு கிடைச்சிருக்கும். 6000 பேருக்கு என்ஜினியரிங் கிடைச்சிருக்கும். 6000 பேருக்கு அரசு வேலைகளில் இடம் கிடைச்சிருக்கும். 6000 பேருக்கு கிடைச்சிருக்கிறோம். இதெல்லாம் வயிறு எரியுது எனக்கு. பல்வேறு கட்சிகளில் உள்ள வன்னிய எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வன்னியர் உள் இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது திமுக பேனர் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகள் கிழிக்கப்பட்டது குறித்து போலீஸ் விசாரணை. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மேடையில் முண்டியடித்துக் கொண்ட பாமகவினர் அன்புமணியோடு மேடையில் நிற்க ஆசைப்பட்டு மேடையிலிருந்து பல்டி அடித்து தலைக்குப்புற கீழே விழுந்த பரிதாபம். கம்யூனிஸ்ட் கட்சியையும் RSSஐயும் ஒரே நேர்கோட்டில் வைத்து பேசிய ராகுல் காந்திக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் மதசார்பின்மையை பாதுகாக்க முடியுமா எனவும் கேள்வி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திப்பு. சகோதரர் மு.க. முத்துவின் மறைவை அடுத்து வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல். காமராஜர் உயிரிழந்த போது அண்ணாதான் அதிகம் அழுததாக கூறுவார்கள் என குறிப்பிட்ட சீமான். இதெல்லாம் தாண்டி தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. அமெரிக்கா போகும்போது நிக்சனை சந்திக்க பேரறிஞர் அண்ணா விரும்புகிறாங்க. நிக்சன் அனுமதி தரலை. நிக்சன் இந்தியா வரும்போது தாத்தாவை சந்திக்க விரும்புகிறாங்க காமராஜரை. நம்ம அண்ணாதுரையை சந்திக்காத நிக்சனை நாம் எதுக்கு சந்திக்கணுன்றப்பல. காமராஜர் உயிரிழப்பதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணா இறந்துவிட்டார் என்பதால் அதிர்ச்சி. நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தம சோழபுரம் வெட்டாற்றில் கட்டப்படும் புதிய தடுப்பணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக போராட்டம். பூதங்குடி தெற்கு பகுதியில் அணையை கட்ட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கம். காப்பாற்று காப்பாற்று விவசாய மக்களை காப்பாற்று, விவசாயம் காக்க தடுப்பணையா, விவசாய கொல்ல தடுப்பணையா, அராஜகமா. அரியலூரில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்தில் நயினார் நாகேந்திரனை வருங்கால துணை முதலமைச்சர் என அழைத்த பெண் நிர்வாகி. பதவியை முழுதாக சொல்லி முடிப்பதற்குள்ளேயே பதறி அண்ணன் என்று அழைத்தாலே போதும் என சொல்லி பெருமூச்சு விட்ட நயினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க மாநில அளவிலான முதல் பொதுக்கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. சேலத்தில் நடைபெறும் கூட்டத்தை தொடர்ந்து கிளை அளவில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய திட்டம். கும்பிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்தில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். குற்றவாளியை பிடிப்பதில் மெத்தனம் காட்டுவதாக கூறி
காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட தவிகவினர் போராட்டம். மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் படுத்தபடியே போலீஸ் கேள்விகளுக்கு பதிலளித்த மதுரை ஆதீனம். உதவியாளர் தன்னுடன் இருந்தால்தான் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என ஆதீனம் அடம் பிடித்த நிலையில் கோரிக்கை நிராகரிப்பு. ரஷ்யாவுக்கு படிக்கச் சென்ற மகனை கட்டாயப்படுத்தி யுக்ரைன் போரில் ஈடுபடுத்த முயல்வதாக கடலூரைச் சேர்ந்த பெற்றோர் பரபரப்பு புகார். தடை செய்யப்பட்ட பொருட்களை டெலிவரி செய்த வழக்கில் மகன் சிக்கி சிறைவாசம் அனுபவித்து வரும் நிலையில் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. முந்தனேத்தனை ஒரு ரூமுக்கு எடுத்து மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்ட்டையுமே பேச வரல பிற்பா. திடீர்னு நீ காலைல கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணினா உனக்கு கொண்டுரும் அதுமாரி மிரட்டினாங்க பிற்பா. ஏதோ ஒரு லெட்டரில் சைன் போட்டோன்னே இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட இதாகல. என்ன டக்குன்னு ஒரு பஸ்ஸில் ஏற்றி வாரம் கமிச்சுட்டாங்க பிற்பா. என்ன பண்ணுறது தெரியல பிற்பா. ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப இது கஷ்டத்தில் இருந்து ரஷ்யனோட ஆர்மியில இருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்னை ஏமாற்றி இந்த வாரம் கமிச்சு விட்டாங்க. எனக்கு செம பயமாக இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து காப்பாற்றுங்க. வார விடுமுறை என்பதால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த மக்கள். பைன் காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தந்தை கிட்னியை விற்பனை செய்தும் உயிரோடு இருப்பதால் தாமும் விற்றதாக பாதிக்கப்பட்ட இளைஞர் பேட்டி. இதை மாதிரி சொந்தக்காரங்கன்னு சொல்லி நீ கொடுத்துக்கோ, இதை மாதிரி இவ்வளோ தருவாங்க, நான் 5 லட்ச ரூபா தருவாங்க அப்படின்னாங்க. அதில் 4.5 தான் கொடுத்தாங்க. 4.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. தாய் மாமனுக்கு இல்லை பெரியப்பாவுக்கோ அண்ணன் தம்பிங்களுக்கோ யாருக்கோ கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுங்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி, அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க சொன்னபடி நீங்கள் தாய் மாமனுக்கோ மச்சானுக்கோ அப்படி, ஆனால் நீங்கள் வந்து பொய் சொல்லி தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க, பொய். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் உறவினர் 5 லட்சம் ரூபாய்க்கு பேசி 4.5 லட்சம் மட்டுமே கொடுத்ததாகவும் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சாலையில் தாறுமாறாக சென்று விபத்தை ஏற்படுத்திய காரில் கடத்தல் செம்மரக்கட்டைகள் இருந்தது அதிர்ச்சி. போலீசுக்கு பயந்து கடத்தல்காரர்கள் ஓட்டம் பிடித்த நிலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல். சென்னையை அடுத்த எண்ணூரில் பக்கிங்ஹாம் கால்வாயில் எண்ணெய் கழிவுகள் திறந்துவிடப்படுவதாக மீண்டும் புகார். கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் படர்ந்து காணப்படுவதால் மீன்வளம் அழிந்து வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை. அடிக்கடி ஏற்படும் இயற்கை பேரிடர்களால் கடுமையாக பாதிக்கப்படும் இமாச்சல பிரதேசம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய அரசின் பல்வேறு துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைத்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவு. மகாராஷ்டிராவில் புறநகர மின்சார ரயிலில் இடம் பிடிப்பது தொடர்பான போட்டியில் மொழியால் ஏற்பட்ட மோதல். மராத்தியில் பேசினால் இங்கு இருங்கள், இல்லை என்றால் வெளியேறிவிடுங்கள் என எச்சரித்ததால் சலசலப்பு.
மகாராஷ்டிரா சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சாவகாசமாக ஆன்லைன் ரம்மி விளையாடிக் கொண்டிருந்த அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த வேளாண் அமைச்சர். விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு பிரச்சனைகள் தலைவிரித்தாடும் நிலையில் அமைச்சரின் செயலால் அதிர்ச்சி. ரஷ்யாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள். கம்சாத்கா மற்றும் ஹவாய் பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. காசாவின் வடக்கு பகுதியில் நிவாரணப் பொருட்களை வழங்கும் மையங்களை நோக்கி சாறை சாறையாய் படையெடுத்த மக்கள். எந்த நேரத்திலும் தாக்கப்படலாம் என்ற அச்ச உணர்வுடன் மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேகரித்து சென்ற காட்சிகள். காசாவில் ஒருவேளை உணவுக்கே அல்லாடும் புலம்பெயர்ந்த மக்கள். தொண்டு நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட சூப்பை போட்டி போட்டு கொண்டு வாங்கிய அவலம். ரிபா புயல் தாக்கத்தால் சீனாவின் தெற்கு நகரங்கள் பாதிப்பு. சாலையோரம் நடப்பட்டிருந்த மரங்கள் முறிந்து விழுந்ததால் தடைபட்ட போக்குவரத்து. ருமேனியாவில் உள்ள உயிரியல் பூங்காவில் புதிதாக இணைந்துள்ள அரிய விலங்கான லைகர் குட்டி. ஆண் சிங்கத்திற்கும் பெண் புலிக்கும் பிறந்த கலப்பினத்தை காண பார்வையாளர்கள் ஆர்வம். உலக மக்கள் நலம் பெற மழை வெள்ளம் பெருக வேண்டியும் சங்கரன் கோவில் சங்கரன் நாராயணசுவாமி திருக்கோயிலில் திருவிளக்கு பூஜை. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. ஆடி கிருத்திகை மற்றும் ஞாயிறு விடுமுறை தினம் சிறுபாபுரி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து முருக பெருமானை தரிசித்துச் சென்ற மக்கள்.